Hello viewers, welcome back to Parishit Krish. இன்னைக்கு நம்ம சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வெஜிடேரியன்களுக்காக நம்ம கேப்சிகம் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? ஓகே, என்ன ரெசிபின்னு சொல்லவா? வெஜிடேரியன் ஸ்டஃப்டு பெல் பெப்பர்ஸ். இது நம்ம ஓவனில் தான் எல்லாருமே செய்வாங்க. இது நம்ம ஸ்டவ்வில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? 4 மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. எந்த கலராக இருந்தாலும் ஓகே தான். 1 கப் வேக வச்ச சாதம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் ஸ்வீட் கார்ன், 1/2 கப் நல்லா துருவிய கேரட், 1/2 கப் நல்லா பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம், 1/2 கப் பொடி பொடியாக நறுக்கிய கேப்சிகம், 2 முழுசாக இருக்கிற பூண்டு, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப். அந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆப்ஷனல் தான். உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 கப் நல்லா துருவிய சீஸ், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி இலை. இப்போ நம்ம வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. டாப்பில் இருக்கிற போர்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ், அதாவது விதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. கேப்சிகம் கட் ஆகாத மாதிரி பார்த்து மெதுவாக எடுங்க. அப்புறம் இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா அதோட பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம துருவி வச்சுக்கிற கேரட், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா குக் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்மளுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, ஹர்ப்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக் பண்ண ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கொத்தமல்லி இலையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது நாம் 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா சீஸ் நம்ம துருவி வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸை ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம கேப்சிகம் உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணும். மேலே டாப் வரைக்குமே நம்ம நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டு ஃபில் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு ஃபில் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நமக்கு வெளியே வந்துடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அழுத்தி உள்ளே ஸ்டஃபிங் போட முடியுமோ போட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் அதில் டைரெக்டாகவும் வைக்கலாம். இல்லையா நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதில் நம்ம அந்த கேப்சிகம் வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். மூடி வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுங்க. அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். கோல்டன் ப்ரௌனில் ஆன உடனே குக் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி, அதாவது 20 நிமிஷம் இருக்கும்போது நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு அதில் துருவி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த சீஸை மறுபடியும் மேலோட்டமாக போட்டுட்டு அந்த 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும். சில பேர்த்துக்கு அந்த சீஸோட உருகி வர அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த 5 மினிட்ஸில் நம்ம சீஸ் போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஓப்பன் பண்ணி அது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சீஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம சீஸ் போட்டோம் இல்லையா, அது மெல்ட் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வெஜிடேரியன் ஸ்டஃப்டு பெல் பெப்பர்ஸ் ரெடி. இப்போது நம்மளோட டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மின்ட் சட்னி இல்லைனா க்ரீன் சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. சூப்பரான ஹெல்தியான சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே
கேப்சிகம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு முக்கியமாக சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்காக பரிஜித் கிரிஷ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். டேக் கேர்.